வணக்கம் தமிழக மக்களே, நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மூட்டு தேய்மானத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக மூட்டு வலினால் 2 வகையான வியாதிகள் இருக்குது. அது என்னென்ன வியாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மூட்டு தேய்மானம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி வியாதி அப்படின்னு தமிழில் அழைக்கப்படும். சரி, இந்த 2 மூட்டு வலிக்கும் எப்படி பொதுமக்கள் வித்தியாசம் காண்றது? முதல்ல மூட்டு தேய்மானம் எதனால் வருது? 2 காரணங்களால் மூட்டு வலி வரும். ஒன்று மூட்டு தேய்மானம், அது பேர் ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இன்னொரு மூட்டு வலி பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சரவாங்கி அப்படின்னு அழைக்கப்படும். ஃபர்ஸ்ட் மூட்டு வலி, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் மூட்டு வலியோட காரணத்தை பார்த்துருவோம். மூட்டு தேய்மானம் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக மூட்டு தேய்மானம் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும். இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு. 2 எலும்புக்கும் இடையில இந்த இடத்துல வெள்ளை கலரில் ஒட்டியிருக்கும். அது பேர் ஆர்டிகுலார் கார்டிலேஜ், குருத்தெலும்புன்னு சொல்லுவோம். நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி 2 எலும்பு இருக்குது. இதை ஆர்டிகுலார் எண்டுன்னு சொல்லுவோம். 2 எலும்புகளுக்கு இடையில் வெள்ளை கலராக ஒட்டியிருக்கும். நீங்கள் எல்லோரும் மட்டன் சிக்கன் சாப்பிடுவீங்க இல்லையா? அதில் எலும்பில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் எலும்பு பகுதியில் ஒட்டி இருக்கும். அதுக்கு பேர் தான் குருத்தெலும்பு. இந்த குருத்தெலும்பு தேய்வதினால் மூட்டு தேய்மானம் வருது, ஓகேங்களா. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நிற்கிறனால, ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ரொம்ப நேரம் நிற்கிறனால இந்த மூட்டு தேய்மானம் வரும், ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு பாரம்பரியமாகவும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில புக்குகளில் சொல்கிறாங்க, ஓகேங்களா. பாரம்பரியமான ஜெனட்டிக்காகவும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க, ஓகேங்களா. ரொம்ப நேரம் நிற்கிறனாலையும் மூட்டுக்களில் உள்ள ஜவ்வு, ஓகேங்களா, ஜவ்வு கிளியறனாலையும் இப்போ வரும், ஓகேங்களா. மூட்டுக்குள்ள உள்ள ஜவ்வு கிளியறனால எப்படி வரும்? முழங்காலில் ஏறத்தாழ 13லேருந்து 15 ஜவ்வுகள் இருக்குது. இதில் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் விளாடுறாங்க, ஃபுட்பால் பிளேயர் விளாடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபுட்பால் விளாடுறப்ப ஜவ்வு கிழிஞ்சிரும். அதாவதுங்க 2 எலும்பை ஜவ்வை சதை நார்னு சொல்லுவோம், அதாவது லிகமெண்ட்டு. 2 எலும்புகளை பார்த்தீங்கன்னா கட்டி இருக்கும். 2 எலும்புகளை பார்த்தீங்கன்னா ஜவ்வு தான் பார்த்தீங்கன்னா சதை நார்கள் தான் கட்டி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். அந்த ஜவ்வு கிழிஞ்ச உடனே எலும்புகள் இன்ஸ்டெபிலிட்டி கொடன்னு ஆரம்பிக்கும். இது காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானத்தை ஏற்படுத்தும். தேய்மானம் ஆன உடனே 2 மூட்டுகள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா, இவ்வளோ மூட்டுகளோட இடைவெளி இந்த மாதிரி நல்ல இடைவெளி இருக்கணும். இடைவெளி குறைஞ்சி ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உரசுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உரசும். காலப்போக்கில் உரசி அது கால் வளைஞ்சு தேய்மானம் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது ஒரு காரணம் மூட்டு தேய்மானத்துக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மூட்டுக்கு இடையில ஜவ்வு கிழிஞ்சாலோ அல்லது 2 எலும்புகளை சதை நார்கள் கிரிப்பாக பிடிச்சிருக்கும், ஓகேங்களா. அது கிரிப்பாக பிடிக்காமல் லூஸாக அப்படி ஆட ஆரம்பிச்சிடும் கொடன்னு. அது பேர் லிகமெண்ட் லாக்ஸிட்டின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஸோ அந்த காரணங்களாலேயோ மூட்டு தேய்மானம் ஏற்படும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2 மூட்டுக்கு இடையில ஒரு திரவ மாதிரி இருக்குங்க. பொதுவாக மூட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மூட்டு இருக்கு இல்லையா, இந்த மூட்டு ஒவ்வொரு மூட்டுக்கள்லையும் பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஜாயின்ட் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, 2 மூட்டுக்கு இடையில ஜவ்வு இருக்கும், குருத்தெலும்பு இருக்கும். 2 ஒன்னோட ஒன்று உரசாமல் இருக்கிறதுக்கு பசை மாதிரி திரவ மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் தான் சைனோவியல் ஃப்ளூயிடு. நிறைய பேருக்கு ஏஜ் ஆக இந்த சைனோவியல் ஃப்ளூயிடு அப்படின்றது குறையிறனாலையும் ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு உரச ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ இது மூட்டு தேய்மானம். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் அப்படின்றது பெரிய பெரிய மூட்டுகளை பாதிக்கும். அதாவது முழங்கால், சில பேருக்கு ஷோல்டரை கூட பாதிக்கும். அதிகமாக பாதிக்கிறது முழங்கால், இடுப்பு, கணுக்கால், இந்த மாதிரி எந்த மூட்டுகள்னாலும் பாதிக்கலாம். அதிகமாக பாதிக்கப்படுறது முழங்கால், ஓகேங்களா. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரவாங்கி வியாதி. இந்த சரவாங்கி வியாதி எதனால் வருது, எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் அந்த பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கும். அதாவது ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த வாத நீர் கலந்துருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முறையாக திருப்பி சொல்ல வரேன், ரொமட்டாலஜிஸ்ட்டுகளை பார்க்கணும், ஓகேங்களா. ரொமட்டாலஜி மருத்துவரை போய் பார்த்து அதுக்கு உண்டான சிகிச்சையை முறையாக நம்ம எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி சொல்ல வரேன், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஓகேங்களா, அப்படின்னா சரவாங்கி வியாதி அப்படின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா, இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, சின்ன சின்ன மூட்டுகளில் வலிக்க ஆரம்பிக்குங்க, ஓகேங்களா. சின்ன சின்ன மூட்டுகளில் வலிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு முழங்காலுமே பாதிக்கப்படும், ஓகேங்களா. உடனடியாக பார்த்தீங்கன்னா ரொமட்டாலஜிஸ்ட் மருத்துவரை பார்த்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். பிளட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா RH ஃபேக்டர், ஓகேங்களா, இந்த மாதிரி அந்த மூட்டு அந்த சரவாங்கி வியாதிக்கு உண்டான அனைத்து டெஸ்ட்டும் பண்ணி பார்க்க வேண்டும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வாத நீர் இருக்கா இல்லையா அப்படின்னு ரொமட்டாலஜிஸ்ட்டை நிறைய பொதுமக்கள் பண்ணுற தப்பு. மூட்டு வலி, அதாவது இது போய் நரம்பியல் நிபுணர்களை நியூராலஜிஸ்ட்டை பார்க்கக்கூடாது, ஓகேங்களா.
ஓகேங்களா. மூட்டு தேய்மானம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொமட்டாலஜிஸ்ட் தான் பார்க்கணும். ஈவன் ஆர்த்தோ டாக்டர் கூட போய் பார்க்கக்கூடாது. ரொமட்டாலஜி அவங்களுக்கு இருக்குது, ஆக்சுவலாக அவங்களுக்கு சரவாங்கி இருக்குது, சரவாங்கி வியாதி இருக்குன்னா உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக ஆர்த்தோபெடிக் டாக்டரை பார்க்கக்கூடாது, ரொமட்டாலஜிஸ்ட்டை தான் பார்க்கணும். சரி, மூட்டு தேய்மானத்துக்கு இதுக்கு என்னையா வித்தியாசம், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் தேய்மான வியாதிக்கும் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானாகி கால் வளைய ஆரம்பிக்கும். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் எந்திரிச்சதும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ், காலையில் எந்திரிச்சதும் கையெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க. ஓகேங்களா, இதுதான் மெயின் அறிகுறி சரவாங்கி வியாதி. அதுபோக ரத்தத்தில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ரத்தத்தில் வாத நீர், அதாவது ரொமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கா இல்லையா அப்படின்னு அது இருக்கிறத வச்சு அதுக்கப்புறம் இஎஸ்ஆர்னு சொல்லுவோம், எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டு. ஸோ இந்த பிளட் டெஸ்ட் மூலியமாக இதை நம்ம கண்டுபிடிச்சிருவோம் எதை ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஓகேங்களா மாத்திரை எடுக்க வேண்டும். ரொமட்டாலஜி மருத்துவரை அணுகி மாத்திரை சாப்பிட வேண்டும். ஓகேங்களா, இதுக்கு மேக்ஸிமம் மருத்துவர்கள் என்ன எழுதுவாங்க, ரொமட்டாலஜி மருத்துவர்கள் என்ன எழுதுவாங்க, ஹைட்ராக்சி குளோரோக்வின் HCQ அப்படின்ற மாத்திரையை பரிந்துரை செய்வாங்க, சில வலி நிவாரணங்களை பரிந்துரை செய்வாங்க. அதுபோக பிசியோதெரப்பி பயிற்சியும் முக்கியம். எதுக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு. இந்த மூட்டு தேய்மானம் ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் பிசியோதெரப்பி மட்டும்தான் வைத்தியம். அதாவது ஒன்ஸ் மூட்டு தேஞ்சிச்சுன்னா ஓகேங்களா, தேஞ்சது தான். அதாவது என்ன ஆகும், மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் 2 எலும்புக்கு இடையில குருத்தெலும்பு இருக்கும், அதை கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அது ஒரு தடவை தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தேஞ்சது தான், புதுசாக வளரவே வளராது. இஃப் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் ஒன்ஸ் டீஜெனரேட்டட்னா ரீஜெனரேஷன் இஸ் நாட் பாசிபிள். அதாவது அழிஞ்சு போச்சுன்னா புதுசாக ரீஜெனரேஷன் ஆகாது. அது இதுவரைக்கும் மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. 2 மூட்டுகளுக்கும் இடையில குருத்தெலும்பு ஒரு தடவை அழிஞ்சிச்சுன்னா திருப்பி அது வளரவே வளராது. ஓகேங்களா, ஸோ ஒரு எலும்பும் இன்னொரு எலும்பும் உரச ஆரம்பிக்கும். இந்த தேய்மானத்தை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தேய்மானம் ஆகக்கூடிய பொசிஷன்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு 35 வயசில் இப்போ 20-25 வயசு நபருக்கு கூட மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிக்குது. ஆக்சுவங்களா என்ன தடுக்கணும், ரொம்ப நேரம் நிற்கிற அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரொம்ப சமணம் போட்டு உட்காடுறாங்க இல்லையா, சமணம் போட்டு உட்காடுறப்ப ஆல்ரெடி ஒருத்தவனுக்கு 10% தேய்மானம் ஆயிடுச்சுன்னா சமணம் போட்டு உட்காடுறப்ப தேய்மானம் இன்னும் அதிகமாகும். என்ன காரணம்னா, மூட்டு தேய்மானம் அப்படின்றது 2 மூட்டுக்கு இடையில் உள்ள இடைவெளி குறைஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஜவ்வுகள்லாம் டேமேஜ் ஆகிருக்கும், குருத்தெலும்பு டேமேஜ் ஆகிருக்கும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்ப காலை மட்டைக்கு உட்காடுறப்ப இன்னமும் மீதமுள்ள ஜவ்வுகளும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், கிளிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் தேய ஆரம்பிக்கும், ஒன்று உரச ஆரம்பிக்கும், கால் வளைய ஆரம்பிக்கும். அதை டிஃபார்மிட்டி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ வருமன் காப்பது சிறந்தது. அதாவது ஒருத்தவங்களுக்கு மூட்டு தேய்மானம் 20% ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குத்த வச்சு உட்காடுறது, இந்தியன் டாய்லெட்டில் உட்காடுறது, படி ஏறி இறங்குறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, இதை அவாய்ட் பண்ணும். ஏன்னா 10% தேய்மானமானது 90% தேய்மானத்தை உருவாக்கும். மூட்டு தேய்மானத்தை தவிர்க்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு தேய்மானத்துக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸுக்கு பிசியோதெரபி சிகிச்சை மட்டும்தாங்க வைத்தியம். நீங்கள் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை மருத்துவரை போய் பார்த்தாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிசியோதெரபி பரிந்துரை பண்ணுவாங்க. சில பேர் வலி நிவாரண மாத்திரைகளை கொடுப்பாங்க, சில பேர் விட்டமின் டேப்லெட்டை கொடுப்பாங்க, விட்டமின் D மாத்திரை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா, ஆனால் வெறும் ஃபிசியோதெரப்பி பயிற்சிகளை மட்டும் பண்ணிவிட்டு நிறைய பேர் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆர்த்தோ டாக்டரை போய் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவரை பார்க்கணும் தேவை கிடையாது. பிசியோதெரப்பி மருத்துவரை மட்டும் பார்த்துட்டு பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாலே போதும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோதெரப்பியில் வேக்ஸ் இருக்குது, IFT இருக்குது, இன்டர்ஃபரன்சியல் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் இருக்குது, நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. நான் எதை செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு தேய்மானம்னா ஸ்ட்ரென்தனிங் தான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஒவ்வொரு சதைகளாக தொடைக்கு முன்னாடி குவாட்ரிசெப்ஸ் இருக்குது, ஹாம்ஸ்ட்ரிக் இருக்குது. பிசியோதெரப்பியில் அந்த பயிற்சிகள் பண்ணுறப்ப சைனோவியல் மெம்பரேன், ஓகேங்களா, அதாவது அந்த பசையை சுரக்கக்கூடிய ஒரு உரை இருக்கு இல்லையா, அதை தூண்டி அந்த 2 மூட்டுக்கு இடையில் இருக்கிற திரவத்தை சுரக்கும் இந்த பிசியோதெரப்பி பயிற்சி செய்வதன் மூலியமாக. அதுபோக பிசியோதெரப்பியில் உள்ள ஜவ்வுகள்லாம் வலுவாகி இறுக்கமாகும். இது என்னாகும், மேற்கொண்டு தேய்மானம் ஆக விடாமல் தடுக்கும். ஓகேங்களா, மேற்கொண்டு தேய்மானம் ஆக விடாமல் தடுத்து, திருப்பி சொல்கிறேன், தேஞ்சதான் 2 மூட்டுக்கு இடையில குருத்தெலும்பு 10% தேஞ்சிருக்கு, அல்லது மற்ற ஜவ்வுகள்லாம் அடியானனால ஒரு ஜவ்வு கிழிஞ்சு மூட்டு வந்து இன்ஸ்டெபிலிட்டியாக இருக்குது, கொடன்னு ஆடுது, காலை மடக்கிறப்ப கிரிபிடேஷன் சவுண்ட் சொல்லுவோம், சொடக் அப்படின்னு சவுண்டு வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு பிசியோதெரப்பி பயிற்சிகள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சொடன்ற வர்ற சவுண்டு குறையும். ஓகேங்களா, 2 மூட்டுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வுகள் வலுவாகும், வலி குறையும். ஓகேங்களா, அதோடு சேர்த்து டூஸ் அண்ட் டோன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, படி ஏறக்கூடாது,
ஓகேங்களா. காலை மடக்கக்கூடாது, குத்து வச்ச உட்காரக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களோட அறிவுரையில் என்ன கேட்டால் நீங்களாக பயிற்சி பண்ண முடியாது. முதல் 1 மாத காலத்துக்கு ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கள்ட்ட போய் வெயிட் கஃப் அப்படின்னு சொல்லுவோம். வெயிட் கஃப்னா இப்போ 1 கிலோ 2 கிலோ வெயிட் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டை காலில் கட்டி காலை அப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கணும்னா காலில் உள்ள மசில்லாம் வலுவாகும். அது நிறைய பயிற்சிகள் இருக்குது. நான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சில பயிற்சிகளை மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா. என்ன கேட்டால் என்கிட்ட வர்ற மூட்டு தேய்மான நோயாளிகளுக்கு நான் டைரெக்டாக ஃபிசியோதெரப்பி ஸ்ட்ரென்த்தனிங் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா. சரி, இந்த சரவாங்கி வியாதிக்கு என்ன பண்ணுறது? சரவாங்கி வியாதி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் மாத்திரை அதாவது ரொமட்டாலஜிஸ்ட் அறிவுரைப்படி மாத்திரையும் சாப்பிட்டாகணும், ஃபிசியோதெரப்பி பயிற்சியும் செஞ்சாகணும். ஏன்னா மூட்டு தேய்மானத்தை விட ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது மோசமானது. ஓகேங்களா. என்ன ரீசன்னா, நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா ரத்தத்தில் வாத நீரோட அளவு அதிகமாகி போய் காலப்போக்கில் கை கால்லாம் அந்த இப்படி அதோட சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டினா கை கால்கள் வளைந்து போகிறது, ஊனத்தை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி ஆகும். ஸ்வான் நெக் டிஃபார்மிட்டி, கை கால்லாம் அப்படி ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இதை தடுக்கிறதுக்கு மாத்திரையும் சாப்பிடணும், ஃபிசியோதெரப்பி பயிற்சியும் பண்ணி ஆகணும். குளிர்காலங்களில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. நிறைய பேர் ரொமட்டாலஜி பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொமட்டாலஜிஸ்ட் கொடுக்குற மாத்திரைகளை பண்ணுறதில்ல. ஒரு சில பேஷண்ட்ஸு நான் மனசு திறந்து சொல்கிறேன், நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சார் ரொமட்டாலஜிஸ்ட்டை ஒரு சிலர் பார்த்தோம், அவங்க நிறைய ஸ்டீராய்டாக கொடுக்குறாங்க, எனக்கு உடம்புக்கு ஒத்து வரல, அதை சாப்பிட்டா நான் ரொம்ப பலமீனாகிறேன். அதாவது நான் யாரையும் குறை சொல்கிறதுக்கு கிடையாது. உங்களுக்கு எந்த மருத்துவர், நிறைய அதே ரொமட்டாலஜி மருத்துவர்கள் ஸ்டீராய்டை அவாய்ட் பண்ணிவிட்டு வலி நிவாரணிகளை அவாய்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் ஒரு சில வலி நிவாரணிகளை மட்டும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ரொமட்டாலஜி மருத்துவராக போய் பார்த்து நீங்கள் சிகிச்சை அளிச்சுக்கோங்க. நிறைய பேர், நான் சொல்கிறது பொதுமக்களோட கருத்தை சொல்ல வரேன். என்கிட்ட வர்ற பேஷண்ட்டு சார் நிறைய பேர் ரொமட்டாலஜிஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய ஸ்டீராய்ட்ஸ் எழுதுறாங்க, நிறைய மருந்துகள் எழுதுறாங்க, என்னால் சாப்பிட முடியல, நிறைய பெயின் கில்லர்ஸ் எழுதுறாங்க அப்படின்றாங்க. ஸோ நான் எந்த மருத்துவரையும் குறை சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டைல் இருக்கும். அதனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே பிரியப்பட்டு நிறைய இடங்களில், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் சொல்கிறத டாக்டர் கேட்பாங்க, பேஷண்ட்டுக்கு வளைஞ்சு கொடுப்பாங்க. அப்படி மருத்துவர்களை பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆக்சுவலாக மருத்துவர்களோட அறிவுரையும் கேட்கணும், உங்களோட கன்வீனியன்ஸையும் மருத்துவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனைகளையும் சொல்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு முக்கியமான மருந்து மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஃபிசியோதெரப்பி பயிற்சியும் செய்யணும். ஓகேங்களா. ஸோ அந்த மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க காலை எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கால் மடக்க முடியல, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கட்டை போட்ட மாதிரி டைட் ஆயிடுது, கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காலவே மடக்க வருது. இது எதோட அறிகுறினா, 2 மூட்டுக்கு இடையில் மெனிஸ்கஸ்னு ஒரு ஜவ்வு இருக்கும், அந்த ஜவ்வு அடியாகிறனால இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா. ஸோ திருப்பி சொல்ல வரேன், நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, மூட்டில் உள்ள ஜவ்வுகள்னால பிரச்சனையோ அல்லது மூட்டுக்கு இடையில் பசை கம்மியானாலோ, ஓகேங்களா. மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுற உணவு வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மூட்டுக்கு இடையில் பிசுபிசுப்பு தன்மையை கொடுப்பது பசலைக்கீரை, வெண்டிக்காய், உளுந்தங்களி, ஓகேங்களா, முட்டையின் வெள்ளைக்கரு, இதெல்லாம் சாப்பிட்றப்ப 2 மூட்டுகளுக்கும் இடையில் ஒரு பசபசப்பு தன்மை வரும். ஓகேங்களா. பசலைக்கீரை, வெண்டிக்காய், உளுந்தங்களி அதெல்லாம் கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை விழுந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த மூட்டு தேய்மானம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100% மருந்து மாத்திரைகள் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. வலி வந்தால் கூட ஃபிசியோதெரப்பியில் வேக்ஸோ அல்லது ஐசோத்திரமோ, ஓகேங்களா, ஐஸ் க்யூப்ஸோ, வேக்ஸோ அல்லது ஃபிசியோதெரப்பி மிஷின்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உடனடியாக பயிற்சியை ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுவேன் மூட்டு தேய்மான பேஷண்ட்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலே பயிற்சி ஆரம்பிச்சிடுவேன். பயிற்சி மீன்ஸ் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ்லுமே நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம போய் ஸ்ட்ரெச்சிங் பண்ணல, காலை போய் ரொம்ப போட்டு மடக்கலை. நான் என்ன பண்ணுவேன், முழங்காலுக்கு பெயின் ஃப்ரீ லிமிட்டு. ஒரு பேஷண்ட்டுக்கு 90 டிகிரியில் பெயின் வருதுன்னா நான் 70 டிகிரியிலே நிப்பாட்டிடுவேன். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ எக்ஸசைஸ் பண்ண இன்னும் பெயின் குறையும். இப்போ நிறைய ஒரு சில ஆர்த்தோபெடிக் டாக்டர்களோ அல்லது ஃபிசியோதெரபிஸ்ட்டோ என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, மூட்டு தேய்மானத்தை பொறுத்த வரைக்கும் மொதல் 5 நாள் நான் வலியை குறைச்சிட்டு அப்புறம் தான் நான் மொதல் 5 நாள் வலியை குறைக்கிறதுக்கு மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஐஎஃப்டி யூஸ் பண்ணுவேன், அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. பண்ணிவிட்டு 5ஆவது நாள் தான் எக்ஸசைஸ் ஆரம்பிப்பாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு டேவே மூட்டு தேய்மானம்னு வந்தால் ஃபஸ்ட்டு டேவே எந்த மிஷினும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகேங்களா. அந்த எக்ஸசைஸ் எப்படின்னா நம்ம ஸ்ட்ரென்தனிங் தான் பண்ணுறோம், ஐசோமெட்ரிக்ஸ். அதில் பெயின் அக்ரவேட் ஆகாது. அந்த எக்ஸசைஸ் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ரிலாக்ஸ் ஆகும். அது போக மூவ்மெண்ட் பண்ணுறோம், வெயிட் போடுறோம். இதுதான் முறை. ஓகேங்களா. வெயிட்டை வச்சு காலில் தூக்க வைக்கிறது, அதில் நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பொதுமக்கள் நிறைய பேர் குழப்பம் அடைகிறது மூட்டு தேய்மானத்தில் என்னென்ன வியாதிகள் இருக்குது, அதான் நான் சொல்லிட்டேன் இல்லையா, 2 இருக்குது. மூட்டு தேய்மானம் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் சரவாங்கி வியாதி. இதை பற்றி நிறைய பேருக்கு புரிதல் இல்லை. சரவாங்கி வியாதினா பிளட்டில் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கும். ரத்தத்தில் வாத நீர் இருக்கிறத கண்டுபிடிச்சா மாத்திரையும் சாப்பிடாகணும், பிசியோதெரப்பி பயிற்சியும் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. அதே மாதிரி விட்டமின் டி எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வெயிலில் நல்லா கிடைக்குங்க. உணவுகளை விட, மாத்திரைகளை விட, பவுடரை விட காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வெயில் இருக்கு இல்லையா, இந்த வெயிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா விட்டமின் டி வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு பிசியோதெரப்பி மருத்துவராக நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு அட்வைஸ், அறிவுரைகள். படித்த கல்வி 4 பேருக்கு பயனுள்ளதாக அமையணும். நான் நிறைய மூட்டு தேய்மானத்தில் அவதிப்படுற நோயாளிகளை சிகிச்சை அளிச்சிருக்கேன். அவங்க படுற கஷ்டங்களை பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் கண்டிப்பாக பிசியோதெரப்பி மருத்துவரை நாடுங்க. ஓகேங்களா? பிசியோதெரப்பி மருத்துவரை நாங்கி அதுக்குண்டான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. ஓகேங்களா? பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க, விடாமல் பண்ணுங்கள். மூட்டு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நான் 1 நாள் எக்ஸசைஸ் பண்ணி 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணி அப்படின்னு எக்ஸசைஸை விட்டுறாதீங்க. தொடர்ந்து பிசியோதெரப்பி பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எஸ்பெஷலி இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். நானும் பார்க்குறேன், நீங்கள் மூட்டு தேய்மானத்தை அசால்ட் அவுட்டாங்கன்னா நாள் ஆக தேஞ்சிக்கிட்டே போகும். மூட்டு தேய்மானத்தை தடுக்கிறதுக்குன்னு மாத்திரை கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க முழங்காலில் வந்து வீக்கமாயிருச்சு, நீர்க்கட்டி இருக்குது. நீர்க்கட்டினா அதுவும் மூட்டு தேய்மானம் தாங்க. ஆஸ்டியோ ஆர்த்ரோசிஸ், நீர்க்கட்டி அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, அது மூட்டு தேய்மானம் ஆகி, ஓகேங்களா, சிஸ்ட்னா கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கட்டி உடஞ்சி கால் ஃபுல்லாக வீக்கமாகி முழங்கால்லேருந்து கால் ஃபுல்லாக அந்த நீர் வடிஞ்சு வீக்கமாக இருக்கும். இதை நிறைய பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுருக்கீங்க. அதுவும் மூட்டு தேய்மானம் தான். இதை வந்து முழங்காலில் ஊசி போட்டு அந்த நீரை எரிஞ்சிட்டா, நீரை எடுத்துட்டா சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. மூட்டு தேஞ்சது தான். ஓகேங்களா? நீங்கள் உள்ளுக்குள்ளே முழங்காலில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நீரை எடுத்தாலுமே திருப்பி அதை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் நிறைய ஆர்த்தோபெடிக் டாக்டரே அதை வந்து ஆஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. நீடில் போட்டு ஆஸ்பிரேஷன் பண்ணுறது விரும்ப மாட்டாங்க. ஒரு சில மருத்துவர்கள் விரும்புவாங்க, ஒரு சில மருத்துவர்கள் விரும்ப மாட்டாங்க. அது ஒவ்வொரு சிகிச்சை பண்ணுற மருத்துவர்களை பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நீர்க்கட்டி பல பேர்கள் மூட்டு தேய்மானத்துக்கு சொல்லுவாங்க. அது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லையும் இருக்கும். என்ன வியாதின்றதை கண்டுபிடிச்சி நீங்களே ஃபிசியோதெரப்பி பயிற்சிகளை செஞ்சு உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஓகேங்களா? வருமுன் காப்பது நல்லது. மூட்டு தேய்மானத்தை நீங்கள் சரியாக கவனிக்காம விட்டீங்கன்னா அது நாள் ஆக நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, டக் வாக் கைட்டுன்னு சொல்லுவோம், வாத்தின் நடை, இந்த மாதிரி நடப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் கிளினிக்கல் ப்ராக்டிக்ஸ் 2010 என்னோட படிப்பை முடித்தேன். 2012-13 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசு, ஒரு 26 வயசில் ஒரு பெண் வந்தாங்க. அவங்களுக்கே மூட்டு தேய்மானம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்காக போயிருக்காங்க. கடின உழைப்பினால் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க. பட் அதே சமயத்தில் உங்களோட சேஃப்டியும் பார்க்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கணும். இதுக்காக தான் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் எல்லாருக்கும் சேர்கிற மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜை சொல்கிறேன். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம். ஸோ உங்கள் அருகில் உள்ள ஃபிசியோதெரப்பி மருத்துவரை நாடுங்க. முறையாக ரெகுலராக ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். ரெகுலராக ஃபிசியோதெரப்பி சிகிச்சை எடுக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரப்பி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்தில்லா மருத்துவம். ஓகேங்களா? நீங்கள் நேரடியாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கிட்ட போய் முறையிட்டு, நாங்களாம் மூட்டு தேய்மானத்தை வந்து எக்ஸ்ரே இல்லாமலே கண்டுபிடிச்சிடும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு கெஸ் பண்ணால் உடனே ரொமட்டாலஜி மருத்துவர்கிட்ட அமுச்சு வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூட்டு தேய்மானம் ஆகி சிவியர் ஸ்டேஜுக்கு போய் திருப்பி அறுவை சிகிச்சை பண்ணாலும் அறுவை சிகிச்சைக்கு பின்னும் பிசியோதெரப்பி தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி பிசியோதெரப்பி சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள். நன்றி மக்களே, நன்றி, வணக்கம்.